யாவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் வணக்கம் கூறி பேசியில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நல்ல நாள் நல்லவர்கள் செய்யாததை நன்னாள் செய்யும் என்று பெரியவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதே நல்லவங்க நல்லது செய்ய மாட்டாங்களா? கண்டிப்பாக செய்வார்கள். ஆக இருந்தாலும் அந்த நாள் நல்ல நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஜோதிடராக உங்களுக்கு கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைய தினம் என்றைக்கு நாம் சுப நிகழ்ச்சிகளை நிறைவேற்ற இருக்கிறோமோ அன்றைய தினம் அஷ்டமி நவமி வராது இருக்க வேண்டும், சந்திராஷ்டம் இல்லாது இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த சுப காரியம் செய்பவர்கள் இல்லத்தில் அந்த குடும்ப தலைவருக்கோ தலைவிக்கோ இருவருக்குமே சந்திராஷ்டம் இல்லாத ஒரு நட்சத்திர நாளாக குறிக்க வேண்டும். மேலும் அந்த பஞ்சாங்கத்தில் குறிக்கின்ற நாட்கள் நேத்திரம் ஜீவன், அந்த நாளுக்கே உயிர் வரக்கூடிய ஒரு நாள் எது என்றால் அந்த அந்த நல்ல நாளில் நேத்திரம் 2 ஜீவன் 1 என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்னாளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நாம் என்றால் ஜோதிட பெருமக்களிடம் நீங்கள் சென்றால் அவர்கள் அந்த மாதிரி நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள். மேலும் சந்திராஷ்டம் இல்லாமல் இருப்பது சிறப்பு. அதே போன்று யோகங்கள் 3 யோகங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். யோகம் என்றால் சித்த யோகம், மரண யோகம், அமிர்த யோகம். அந்த நன்னாள் நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்க வேண்டும், நாள் முழுக்க அமிர்த யோகமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட நல்ல நிகழ்ச்சிகளை அன்றைக்கு நாம் முடிவு செய்து வந்தோமானால் நிறைய நல்லவர்கள் செய்ய முடியாத நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை அன்றைய திதிகள், அன்றைய நட்சத்திரங்கள் நம்மை மேல் நோக்கி கை தூக்கிவிடும், ஆகாத காரியங்களும் ஆகிவிடும். ஆக இதே போன்று மேலும் மேலும் சொல்ல வந்த விஷயம் என்ன, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் போதோ நடப்பதற்கு தேதி குறிக்கும் பொழுது அன்றைக்கு நாம் கிழக்கு நோக்கி சென்றோமானால் வெற்றி நிச்சயம். ஆக எல்லோரும் அருகாமையில் இருக்கின்ற உங்கள் ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் வளமோடும் சுகமோடும் வாழ வேண்டும் என்று உங்கள் வீட்டு ஜோதிடர் சரவணாமிர்தம் கூறுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம்.